குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சவுந்தரராஜன். ஒரு டிஸ்க்ளைமரை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நிஃப்டி எப்படி ஆச்சுன்றதை பார்ப்போம். நிஃப்டி ஒரு கேப் அப். அந்த கேப் அப்புக்கு காரணம் எல்லாருக்குமே தெரியும். நம்ம இதில் கூட போட்டிருந்தோம், ரிப்போர்ட்டில் கூட. இந்த இந்தியா யூஎஸ் ட்ரேட் ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படினால கேப் அப் ஆகிடுது. 200 பாயிண்ட் கேப் அப். லாஸ்ட் வீக் இதே மாதிரி 1200 கேப் அப் ஆச்சு. இது ஏற்கனவே மார்க்கெட்டில் ரிப்பீட்னால அந்த அளவு இம்பேக்ட் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்னால ஸோ கேப் அப் 200 பாயிண்ட் ஆச்சு. இன்றைக்கி நமக்கு இன்ட்ராடேயில் என்ன ட்ரேட் கொடுத்துருக்கு அப்படின்றதுனால பார்ப்போம். நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அவுட் ஹேண்டில் கேப் அப் அப்படின்னு. அதில் அந்த கேப் அப் பண்ணோன்னே மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்றது ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் எப்படின்றதை பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி கேப் அப்பு, ஒரு 200 பாயிண்ட்ஸ் கேப் அப்பு. எங்கே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் ஃபஸ்ட் மினிட் கேண்டில் வந்து செல்லிங் கேண்டில். ஸோ ரெசிஸ்டன்ஸில் ஓப்பனால செல்லர் ஸ்ட்ராங்கு. பையராக இருந்தால் செல்லருக்கோசரம் வெயிட் பண்ணோம். வந்ததே செல்லர் தான். ஸோ செல்லரில் ரெசிஸ்டன்ஸில் செல்லர் தான் ஸ்ட்ராங்கு. ஸோ நம்ம கணக்குப்படி அடுத்த கேண்டிலே நம்ம ஷார்ட் அடிக்கலாம். அடிச்சுட்டு டார்கெட் வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட். இதுதான் நம்ம அந்த வீடியோவில் போட்டிருந்தோம். அதான் இன்றைக்கி எக்ஸாக்டாக நடந்தது பார்த்தீங்கன்னா. ஆனால் ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கும், பட் தைரியமாக பண்ணலாம். ஒரு 50% நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்டாப் லாஸில் 50% ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ஸ்டாப் லாஸ் தான் ஒரு ட்ரை பண்ணி பண்ணால் 50% ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஸ்கேன் முடிஞ்சோடனே நம்ம ஷார்ட் அடிச்சிருப்போம். டார்கெட் வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட். பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 25,815, ஒரு கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் தான். பெரிய பாயிண்ட் சொல்ல முடியாது. பட் அதான் இன்றைக்கி எடுத்தோடனே ட்ரேடு ஓப்பனிங் ட்ரேடு ஹேண்டில் பண்ணுறது தான் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் மார்க்கெட் வந்து அங்கேருந்து ஒரு அப்பு போய் அதுக்கோசம் ஆல்மோஸ்ட் கன்சாலிடேஷன்லேயே முடிஞ்சிச்சு. இது அக்யூமுலேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஆயிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இந்த 1200 பாயிண்ட் கேப் அப் பண்ணோன்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சோடனே மார்க்கெட் இங்கேயே தான் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் அன்றைக்கி என்றைக்கு இது இது பாருங்க, இதான் 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். ஸோ இங்கே தான் இது வரைக்கும் தான் மார்க்கெட் போச்சு. ஸோ அக்யூமுலேஷன் ஃபேஸ் தான். அடுத்த நாளும் போய் அதுக்கப்புறம் தான் கீழே வந்தது. ஸோ இப்போ இன்றைக்கும் அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் வந்து கேப் அப் ஆகி நம்ம 2 ப்ராபபிலிட்டி பார்த்தோம். ஒன்று வந்து ரெசிஸ்டனில் போயிட்டு அங்கேருந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஃபஸ்ட்டு டார்கெட், நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு. அங்கே சப்போர்ட் எடுத்ததுன்னா அதுக்கப்புறம் ப்ராஃபிட் சஸ்டெயின் ஆகுது. மார்க்கெட் ஃபர்தராக பார்ட்டிசிபென்ட்ஸ் உள்ளே வந்து ஃபேர் ப்ரைஸ்னு நினச்சா கூட மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நேராக கேப் ஃபில் ஆகி பழைய இடத்துல போய் நிற்கும்னு பார்த்தோம். ஆனால் பழைய இடத்துல நிற்கல. ஏன்னா இந்த ப்ராஃபிட் புக்கிங் முடிச்சதுக்கு இந்த டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணதுக்கப்புறம், இதை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி உடச்சாதான் நமக்கு என்ட்ரி. அது வரையும் என்ட்ரி கிடையாது. அப்சைடில் நம்ம பார்ப்போம்னா அப்சைடில் நமக்கு இதை தாண்டணும். இதை தாண்டணும் திருப்பி மார்க்கெட் எங்கேயே திரும்பிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 50% மேலே மார்க்கெட் போல் ஃபுல்லாக இங்கேயே இது பேர் இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. போன வாரம் நம்ம பார்த்துருக்கோம். அதே தான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ இன்ட்ராடேல நமக்கு பெருசாக ட்ரேடு கிடையாது. கண்டிப்பாக ட்ரேட் எடுத்துருக்க முடியாது. ஸோ இன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரியை நம்ம தைரியமாக எடுத்திருந்தா என்ட்ரி, இல்லைனா என்ட்ரி இல்லை. ஸோ நம்மளோட வீடியோ படி கரெக்டாக இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு எப்படின்றத பார்ப்போம். இதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் எப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நாளைக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டியில் வந்து 548 பாயிண்ட்டு. அடுத்தது மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் நீங்கள் நல்லா இருக்குது. ப்ராடக்ட் செக்டர் நல்லா இருக்குது. மிட் கேப்புக்கு எடுத்துகிட்டு 1.64%, ஸ்மால் கேப்பில் 2.6%. அந்த ரெண்டும் நீங்கள் நல்லா இருக்குது. கோல்டில் பார்த்தீங்கன்னா 1% ஹைக்கு. சில்வரில் வந்து கிட்டத்தட்ட 4% ஹைக்கு. அண்டு USD INR 90.63, இந்தியா விக்ஸ் 12.5. இப்போ டேட்டா என்ன அப்படின்னு பார்ப்போம். டேட்டா பொறுத்தவரையும் ப்ராஃபிட் புக்கிங் கேண்டில் வித் பையிங் ப்ரெஷர். மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. 200 பாயிண்ட் மேலே போச்சு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நிஃப்டியை பொறுத்தவரையும் ப்ராஃபிட் புக்கிங் கேண்டில் தான் நம்ம சொல்லணும். ஸோ இது வந்து செல்லிங் கேண்டில் நம்ம சொல்லக்கூடாது. ஆப்ஷன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனில் 25,900 பாருங்க. கால் ஆப்ஷன் 25,800 வெளியில் நிறைய அன்வைண்டிங் ஆகிருக்காங்க. நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ 25,900 அண்ட் 26,000 ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 25,800 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ ஈவன் நாளைக்கு மார்க்கெட் வந்து 25,867 இருக்கிறதுனால ஒரு சின்ன கேப் டவுன் ஆனால் கூட
800லேருந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் வந்து 26,000 ஆஸ் லாங் as இப்போ இருக்கிற பொசிஷனை பொறுத்த வரையும் 25,900 அண்ட் 26,000 2 லெவல்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த ரேஞ்சில் தான் ஆல்மோஸ்ட் முடிச்சிடுவாங்க. இந்த 25,800லேருந்து 900க்குள்ளே முடிச்சிடுவாங்க மார்க்கெட்டை. மற்றபடி இந்த ஃபியூச்சர் ஒய்ஐ அண்டு ஃபாரின் இதெல்லாம் வந்து எஃப்ஐ டேட்டாலாம் வந்து நான் உங்களுக்கு மார்னிங் டெலிகிராமில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ நிஃப்டி நாளைக்கு என்ன என்ட்ரி இருக்குன்றதை பார்த்துக்குவோம். ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ டே ஐ இதை மாற்றிடுவோம். டே ஐ தான் அடுத்து க்ளோஸ் வந்து க்ளோஸ் இங்கே, அடுத்து டே லோ, ஆல்மோஸ்ட் இது ரெண்டும் ஒன்று இங்கே போட்டுக்கலாம். இப்போ வந்து மார்க்கெட் நாளைக்கு வந்து 25,800 ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்துருக்கோம். ஸோ மார்க்கெட் கேப் டவுன் ஆனால் ஃப்ளாட் ஓப்பன் ஆனால் வெயிட் பண்ணலாம். இந்த பாக்ஸை தாண்டி நான் தான் நமக்கு என்ட்ரி, இல்லைனா என்ட்ரி கிடையாது. டார்கெட் இதான் டார்கெட் 25,900 தான் டார்கெட்டு. ஸோ மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம வந்து ஒரு ரீடெஸ்ட்டில் வந்து டார்கெட் எடுத்து 26,000 வரையும் டார்கெட் ட்ரை பண்ணலாம். 26,000 டார்கெட் ட்ரை பண்ணலாம். 26 போட்டிருக்கோம். 26,084 26,040 ஒரு என்ட்ரி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. அண்ட் சப்போஸ் மார்க்கெட் வந்து ஒரு டவுனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம 25,800ல் மார்க்கெட் திருப்பி சப்போர்ட் எடுக்கும்போது அங்கே கால் சைட் ட்ரை பண்ணலாம். ஸோ 2 விதமாக ட்ரை பண்ணலாம். மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சுன்னா கீழே வந்து இங்கே வந்து 25,800ல் சப்போர்ட் எடுக்கும்போது ஒரு கால் சைட் ட்ரை பண்ணலாம். இல்லை சப்போஸ் ஃப்ளாட் ஆச்சுன்னா இந்த 25,900 உடைக்குதான்னு பார்ப்போம். உடச்சதுன்னா நம்ம அதுக்கு மேலே கால் சைட் போவோம். உடைக்கலன்னா அங்கேருந்து புட் சைட் திருப்பி ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் மொத்தம் மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது. அதனால் வீல் ஃபோக்கஸ் ஆன் பை சைட் ரதர் தென் பி சைடு. ஸோ கால் சைடை ஃபோக்கஸ் பண்ணுவோம் புட் சைடை விட. ஏன்னா மார்க்கெட் உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வரல. இந்த அளவு தான் ப்ராஃபிட் புக்கிங். திருப்பி மார்க்கெட் வந்து கேப் ஃபில் பண்ணல. இந்த இடத்துல கேப் இருக்கட்டும். ஏற்கனவே பையன் கேப் இருக்கும், அங்கங்கே பார்த்துக்கலாம். இப்போ சத்திக்கு மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் விற்க திருப்பி யாரோ அக்யூமுலேஷன் பண்ணி விடுறாங்க. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நாளைக்கு ட்ரேட் எடுப்போம். சம்டைம்ஸ் ட்ரேட் கிடைக்காது, வேறு வழி இல்லை. நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நோ அதர் வே. கேப் அப் வந்தாலும் பொசிஷன் இருக்கவங்களுக்கு தான் லாபம். நம்ம இன்ட்ராடேக்கு ட்ரேடு கிடைக்காது. அதனால் 20 நாளும் நம்ம ட்ரேட் எடுக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. பர்டிகுலர் ஆப்ஷன் பையர் என்னைக்காவது தான் நமக்கு ட்ரேட் கிடைக்கும். கிடைக்கும்போது நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். தட் இஸ் எ ஃபேட் ஆஃப் த ஆப்ஷன் பையர். அதனால் நாளைக்கு எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.